ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் அவைட்டட் எங்களோட 5th month வளைகாப்பு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வளைகாப்பு மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு குட்டி பூஜை வந்து வச்சுருந்தோம். ஏன்னா நல்ல நேரத்தில் வந்து வளையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து சிம்பிளாக அம்மா அத்தை அப்புறம் என்னோடய ஹஸ்பண்டே வந்து போட்டு ஆரம்பித்து வச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தது தான் மேக்கப் போட்ட வீடியோ எல்லாமே. அண்ட் லாஸ்ட் 2 வீடியோஸ்க்கு நீங்கள் நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நான் பண்ண கிராஃப்ட் ஒர்க்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது அண்ட் மேக்கப் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் வந்து எனக்கு விஷயம் சொல்லியிருந்தீங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம நிறைய விஷயம் பண்ணுவோம், பட் அதுக்கான அப்ரிசியேஷன் கிடச்சா தான் நம்மளுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அந்த பண்ணதுக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக ஒரு ஃபீலே வந்து வரும். எனக்கு அந்த ஃபீலை வந்து நீங்கள் எல்லோரும் கொடுத்துட்டீங்க. அண்ட் இந்த சாரீ அண்ட் ப்ளவுஸ் நான் எங்கே வாங்கினேன்னு கேட்டிருந்தீங்க. இந்த சாரீ பார்த்திங்கன்னா நான் 3.5 yearsக்கு முன்னாடி செங்கல்பட்டில் வாங்கினது. என்னோடய மேரேஜுக்கெலாம் முன்னாடி வாங்கின சாரீ. அண்ட் நான் ஃபஸ்ட்டு ஆரி ஒர்க்குன்னு போட்ட ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இது தான். மேலேயே ஒரு சின்ன ஃபோட்டோ செஷன் வந்து வச்சுருந்தோம் 2 பேரும். ஃபஸ்ட்டு சாரீ ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸில். அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து எல்லாம் ரெடி ஆகிடுச்சின்னு கூப்பிட்டாங்க. கீழே போயாச்சு. எல்லாருமே வந்து ரெடியாக உட்காந்துட்டு இருந்தாங்க எனக்காக. என்னோடய நெய்பர்ஸ் இருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூப்பிட்டாங்க, எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க. மேரேஜ்க்கு அப்புறம் நடக்கிற ஒரு பெரிய ஃபங்க்ஷன் இது. நிறைய பேர் வந்திருந்தாங்க. அங்கே நம்மளுக்கு தான் ஃபங்க்ஷன் அப்படின்னும் போது கொஞ்சம் வந்து ஷையாக தான் இருந்துச்சு. நம்ம பண்ண டெக்கர், அந்த சீர்வரிசை பிளேட்டு, டால் செட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புட்டு கெதராக சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. 5th month ஃபங்க்ஷனே கொஞ்சம் கிராண்டாகவே அமைஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. வந்தவங்க எல்லாருமே 5th month ஃபங்க்ஷனே ரொம்ப பெருசாக பண்ணிட்டீங்க, சூப்பராக இருந்துச்சு, டெக்கர் நல்லா இருந்தது, சாப்பாடு நல்லா இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லோரும் விளக்கேற்றுனாங்க. நம்ம வீட்டில் இருக்க லேடிஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்கெல்லாம் கூப்பிட்டு விளக்கேற்ற சொன்னாங்க. இவங்க வந்து என்னோடய பெரியம்மா, அம்மாவோட அக்கா. அண்ட் இது வந்து என்னோடய அத்தை. நீங்கள் அந்த ஃபேமிலிக்கு ரிவீலிங் வீடியோ போட்டிருப்பேன் இல்லையா, ஸோ அதிலே பார்த்துருப்பீங்க, அவங்க தான். அண்ட் இது என்னோடய சித்தி. ஸோ இந்த மொமெண்ட்ஸ்லாம் கேப்சர் பண்ணுறதுக்கு நான் வந்து ஃபோட்டோகிராஃபி டீம் சொல்லிட்டேன் அப்படின்னு போன வழியிலே சொல்லியிருப்பேன் இல்லையா. அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு தான் ஆக்சுவலாக. நம்ம யார்ட்டையே ஃபோன் கொடுத்து ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லியிருந்தாலுமே சில பிக்சர்ஸ் ப்ராப்பராக வந்திருக்கும், சிலது வந்து எடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். பட் நான் ஃபோட்டோகிராஃபி செப்பரேட்டாக வச்சதுனால எனக்கு ஈவன் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் என்ன நடந்துச்சு எல்லாமே எனக்கு கவர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு அவுட்புட் எல்லாமே. அண்ட் 5th month ஃபங்க்ஷன் அம்மா வீட்டில் செய்யறதுனால அவங்க தான் எனக்கு வந்து தட்டில் அந்த புடவை மாலையெல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. நான் குயிக்காக சாரி சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டேன். என்னோடய அத்தை தான் கூப்பிட்டு வந்து என்னை உட்கார வச்சுருப்பாங்க. அண்ட் லாஸ்ட் வீடியோவை ஃபுல்லாக பார்க்காத நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து எதுக்கு நீங்கள் எடுத்த சாரீ கட்டாமல் வேறு சாரீ கட்டியிருக்கீங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக இது வந்து அம்மா வீட்டில் வச்சு கொடுக்குற சாரீ. ஸோ செகண்ட் சாரியாக தான் நாங்கள் வந்து இதை வியர் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த சாரீக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி நான் ஜுவல்ஸ் எல்லாம் ரெண்டுக்கு தான் எடுத்திருந்தேன். ஜுவல் ஹப் அப்படின்னு இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வாங்கியிருந்தேன். அவங்களோட பேஜ் டீட்டெயில்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஜுவல் செட்டு. இந்த லுக்கே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக வந்து மாறி இருந்துச்சு. நான் வளைகாப்பு அப்படின்னு பேஜ் எடுத்த உடனே டிசைட் பண்ணிட்டேன், எல்லா லுக்ஸ்க்குமே வந்து டிஃப்ரெண்ட்டான ஜுவல்ஸ் போடணும், டிஃப்ரெண்டான கலர் காம்பினேஷனில் சாரீ எடுக்கணும் அப்படின்னு. ஸோ நான் ஃபஸ்ட்டு போட்ட லுக் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த கோல்டு ட்ரெடிஷ்னல் தீமாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு அந்த ஏடி ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு அந்த சில்வர் ஜரி வரதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான லுக்காக இருந்துச்சு. என்னோட மாலை வந்து நான் ஐரிஸ் ஃப்ளோரா அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ் தான் வந்து சொல்லியிருந்தேன். அவங்களும் ரொம்ப சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க.
பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ஹொசூரில் இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர்ஸ் வச்சு அந்த மாலை பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது அப்படின்னு. நான் கேட்ட டிசைன் அப்படியே எனக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டோட அத்தை தான் நலங்கு வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படியே லைனாக வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாக நான் வந்து மியூசிக்கே கொடுக்குறேன். எங்கேயாச்சும் எனக்கு வந்து எதனா சொல்லணும்னு தோணுச்சுன்னா மட்டும் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். நலங்கு வைக்கும்போது எல்லோரும் கம்முன்னு இருப்பாங்க. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டே இருந்திருப்பேன். என்ன ரீசன்னா நான் யாருமே வந்து க்ரீட் பண்ணவே இல்லை. எப்படி இருக்கீங்க, எப்போ வந்தீங்க எதுவுமே கேட்கவே இல்லை. ஸோ நலங்கு வைக்க ஒருத்தர் வரும்போது தான் அவங்கள விசாரிச்சுட்டு இருந்தேன். எப்படி இருக்கீங்க, வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க எல்லாமே வந்து கேட்டுட்டு இருந்தேன். அதில் தான் வந்து பேசிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் எங்கள் பக்கத்தில் நிற்கிற அந்த 2 குட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நெய்பரோட பசங்க. அவங்க 2 பேரும் வந்து அக்கா நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்களா, என்ன போடுங்க போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் ஹாப்பியாவாங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
வந்தவங்க எல்லாருமே நலங்கு வச்ச பிறகு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து நலங்கு வச்சார். அவருக்கு ரொம்ப நேரமாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார், எப்படா முடியும் நம்ம வைக்கலாம் அப்படின்னு. கடைசியாக வரவங்கிட்டலாம் சொல்லவே ஆரம்பிச்சிட்டாரு, 2 வளையல் வைங்க எனக்கு, நான் வைக்கணும் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு 2 பேருக்குமே. ஸோ நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்திலாம் வந்து எடுத்துட்டாங்க. எடுத்து முடிச்சுட்டு என்னோடய ஹஸ்பண்ட் எப்பயும் போல் எனக்கு எப்பயும் ஒரு குட்டி சர்ப்ரைஸ் வந்து வச்சுருந்தாரு. அண்ட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக க்ளூவே கிடையாது. பட் ஃபங்க்ஷன் நடக்கும் போதே வந்து குறுக்க போச்சு கேக்கு. எதுக்குடா இப்போ நம்ம வீட்டுக்கு கேக் வருதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா இவர் தான் வந்து வேலையை பார்த்துருக்காரு. ஸோ கேக்லாம் வெட்டி முடிச்சுட்டு அடுத்து வந்து அந்த 5 வகை சாப்பாடு ஊட்டுவாங்கள்ல, அது வந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட் என்னோடய அம்மா அப்பா தான் வந்து ஊட்டினாங்க. என்னோட வெரைட்டி வந்து போட்டிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ், தேங்காய் சாதம், மாங்காய் சாதம், புளி சாதம், அப்புறம் கருவேப்பிலை சாதம். இந்த 5 வெரைட்டி தான் வந்து போட்டிருந்தோம். எல்லோரும் வந்து ஊட்டினாங்க. அப்போவே ஆக்சுவலாக எனக்கு செம்ம பசி ஆகிடுச்சு. எல்லாம் ஊட்ட நான் சாப்பிட்டு எனக்கு ஊட்டினவங்க எல்லாருமே வந்து ப்ரிஃபரன்ஸ் கேட்டாங்க, உனக்கு எது பிடிக்குது, எது ஊட்ட அப்படின்னு கேட்டு தான் ஓடிட்டு இருந்தாங்க. நான் ஒருத்தர்கிட்ட ஒரு ரைஸ் வந்து சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அடுத்து நாங்கள் ஃபோட்டோ எடுக்க எங்கள் வீட்டோட பேக் சைடு வந்து போயாச்சு. கொஞ்சம் குட்டி ஏரியா மாதிரி இருக்கும், அங்கே தான் எடுத்துகிட்டு இருந்தோம். எங்களோட கசின்ஸும் வந்து கொஞ்சம் நேரம் அங்கே பேசிகிட்டு இருந்தாங்க. சாப்பாடு வந்து வெளியே போட்டிக்குள்ளே தான் வந்து எல்லாருக்கும் போட்டிருந்தோம். அந்த 5 வகை சாப்பாடு இல்லாமல் ஒயிட் ரைஸு, பொரியல், அவியல், அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு வறுவல், சாம்பார், வத்தக்குழம்பு, ரசம், தயிர் வடை, அப்பளம், ஊறுகாய் இதெல்லாம் வந்து சொல்லியிருந்தேன் எக்ஸ்ட்ராவாக. ஸோ ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ரொம்ப சூப்பராக போச்சு. அந்த வீடியோட எண்டில் நாங்கள் எடுத்த சில பிக்சர்ஸ்லாம் வந்து அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மீட் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை.